வணக்கம். இந்தியாவுல இந்த கல்வி முறை பல நூற்றாண்டுகளா எப்படி வளர்ந்திருக்குன்னு நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பக்கம் வேதகால குருகுலங்கள், இன்னொரு பக்கம் இன்னைக்கு நாம பார்க்கிற பள்ளிகள், கல்லூரிகள். இந்த பயணம் ம், எப்படி இருந்துச்சு? உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்கள், குறிப்பா இந்த 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தோட சில பகுதிகள் வந்து இந்திய கல்வி வரலாற்றோட பல முக்கியமான கட்டங்களை காட்டுது. நம்ம சேர்ந்து இந்த வரலாற்றை கொஞ்சம் ஆழமா அலசி பார்ப்போம். சரியா? நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கல்வி பயணத்தோட முக்கிய திருப்பு முனைகள் என்ன? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதோட பலம் பலவீனம் என்னவா இருந்துச்சு? அது இன்னைய கல்வி முறையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல ரொம்ப பின்னாடி போவோம், பண்டைய காலத்துக்கு. வேதகால கல்வி முறைனா நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது குருகுலங்கள் தான், இல்லையா? மாணவர்கள் குருவோடயே தங்கி வாய்மொழி வழியா கற்றுக்கிட்டாங்க. இது எப்படிப்பட்ட கல்வி முறையா இருந்துச்சு? ஆமா. அது ஒரு ஒரு தனித்துவமான முறை. வெறும் ஏட்டு படிப்பு மட்டும் இல்ல அது. பாத்தீங்கன்னா, ஒழுக்கம், தத்துவம், தர்க்கம், இலக்கணம், ஏன் வானியல், ஜோதிடம் வரைக்கும் பல விஷயங்கள கத்துக் குடுத்தாங்க. அதாவது கல்வியோட நோக்கம் அறிவ மட்டும் குடுக்கறது இல்ல. ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குறது. இது அந்த கல்வி முறையோட ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு கல்வி. அதே நேரம் பௌத்த மடாலயங்கள், ஜைன பள்ளிகளும் முக்கியமான கல்வி மையங்களா இருந்துச்சு. அப்புறம் நாளந்தா, தக்ஷசீலா மாதிரி உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களும் இங்கதான் இருந்துச்சு. வெளிநாட்டு அறிஞர்கள், உதாரணமா யுவான் ஸ்வாங் மாதிரி ஆட்கள் கூட இங்க வந்து படிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அதோட தரம் எப்படி இருந்திருக்கும்னு. ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி கார்கி, மைத்ரேயி மாதிரி பெண் புலவர்களும் அந்த காலத்துல இருந்திருக்காங்கன்னு படிக்கும்போது, அப்போ பெண்களும் கல்வி கத்தாங்களான்னு தோணுது. ஓரளவுக்கு ஆமா. அறிவையும் கற்றலையும் ரொம்ப மதிச்சாங்க. அது அந்த காலத்தோட ஒரு சிறப்பு. ஆனா நடைமுறையில பார்த்தா இந்த குருகுல கல்வி பெரும்பாலும் சமூகத்தோட மேல் மட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் குறிப்பிட்ட சில பிரிவினருக்கும் தான் சுலபமா கிடைச்சது. எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு இருந்ததான்னு கேட்டா அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். இத ஒரு பலவீனமா பார்க்கலாம். இதோட தாக்கம் என்னன்னா, அறிவு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே சுழல்ற மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு இல்லையா? சரி, இதுக்கு பிறகு இடைக்காலத்துக்கு வருவோம். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்த பிறகு கல்வி முறையில என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு? அவங்க மக்தப்கள், மதரசாக்கள்னு கல்வி நிறுவனங்களை ஆரம்பிச்சாங்கன்னு இருக்கு. கரெக்ட். மக்தபக்கள்ங்கிறது ஒரு மாதிரி தொடக்க பள்ளிகள் மாதிரி. மதரசாக்கள் வந்து உயர்கல்விக்கான இடங்கள். இங்க பாடத்திட்டங்கள் கொஞ்சம் மாறுச்சு. நிர்வாகம், சட்டம், வரலாறு, கணிதம், தர்க்கம், வானியல்னு அன்றைய ஆட்சிக்கும் சமூகத்துக்கும் தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இது அந்த காலகட்டத்தோட தேவைகளை பூர்த்தி செஞ்சதுன்னு சொல்லலாம். இதுவும் ஒரு வகையில பலன்தான். நடைமுறைக்கு தேவையான கல்வி. இன்னொன்னு, தஞ்சாவூர்ல இருக்கிற சரஸ்வதி மஹால் நூலகம் மாதிரி பெரிய அறிவு களஞ்சியங்களும் இந்த காலத்துலதான் உருவானது. அறிவை பாதுகாக்கிறதுலயும் பரப்புறதுலயும் இது பெரிய பங்கு வகிச்சது. கூடவே பிராந்திய மொழிகளும் நல்லா வளர ஆரம்பிச்சது. இது கல்வி பரவலா போய் சேர ஒரு வகையில உதவியா இருந்துச்சு. அடுத்து ஐரோப்பியர்கள் வராங்க. போர்ச்சுகீசியர்கள் கோவால ஒரு பல்கலைக்கழகம், அச்சு இயந்திரம்னு கொண்டு வராங்க. அப்புறம் பிரெஞ்சு, டச்சு, ஆங்கிலேயர்கள்னு ஒவ்வொருத்தரா கல்வி நிலையங்களை நிறுவுறாங்க. மெட்ராஸ்ல 1715ல புனித மேரி தர்ம பாடசாலை கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அச்சு இயந்திரத்தோட வருகை இது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருந்திருக்குமே. நிச்சயமா. அச்சு இயந்திரம் வந்ததால புத்தகங்கள் அதிக அளவுல குறைஞ்ச விலையில கிடைக்க ஆரம்பிச்சது. இது கல்வி பரவுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஐரோப்பிய மிஷனரிகள், குறிப்பா இயேசு சபையினர், ஜெசுவிட்ஸ் கல்வி பணியில தீவிரமா ஈடுபட்டாங்க. கோவால புனித பவுல் கல்லூரி இதுக்கு நல்ல உதாரணம். அவங்க நோக்கத்துல மதமாற்றமும் ஒரு பகுதியா இருந்தாலும் முறையான பள்ளிக்கூடங்கள், ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டம், தேர்வு முறைகள்னு ஒரு அமைப்பு ரீதியான கல்வி முறை உருவாகிறதுக்கு இவங்க வருகை ஒரு முக்கியமான தொடக்கமா அமைஞ்சது. இதுக்கு முன்னாடி இருந்த கல்வி முறைகள்ல இருந்து இது மாறுபட்டு இருந்துச்சு. அதே காலகட்டத்துல பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில வாரன் ஹேஸ்டிங்ஸ் கல்கத்தா மதரசா, ஜோனாதன் டங்கன் பனாரஸ் சம்ஸ்கிருத கல்லூரி இதெல்லாம் கூட ஆரம்பிச்சாங்க. ஓகே, இப்போ பிரிட்டிஷ் காலம் இது இந்திய கல்வியில ஒரு பெரிய திருப்பு முனையா பார்க்கப்படுது. ஆனா ஆரம்பத்துல கிழக்கிந்திய கம்பெனி இதுல பெருசா ஆர்வம் காட்டலன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் அவங்க கல்வி மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க? 1813 சாசன சட்டம் 1,00,000 ரூபாய் கல்விக்காக ஒதுக்குனது ஒரு முக்கிய படியா? ஆமா, அது ஒரு மைல்கல். ஆரம்பத்துல அவங்க நோக்கம் வியாபாரம் மட்டும்தான். ஆனா போக போக அவங்க நிர்வாகத்தை நடத்த இந்தியர்கள் தேவைப்பட்டாங்க. அதோட கிறிஸ்தவ மிஷனரிகளும்
கல்வி மூலமா மதத்தை பரப்பணும்னு அழுத்தம் கொடுத்தாங்க. இந்த 2 காரணங்களால அவங்க கல்வி பக்கம் கவனம் திருப்ப வேண்டியதா போச்சு. 1813 ஒதுக்கப்பட்ட அந்த 1 லட்சம் ரூபாய் முதல் படிதான். ஆனா அந்த படத்தை எப்படி செலவு பண்றதுன்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துச்சு. ஆமா, அந்த கீழத்தேயவாதிகள் இந்திய பாரம்பரிய கல்வி முறையையும் மொழிகளையும் ஆதரிக்கணும்னு சொன்னாங்க. ஆங்கிலேய ஆதரவாளர்கள் ஆங்கிலிஸ்ட்ஸ் மேற்கத்திய கல்வியையும் ஆங்கில மொழியையும் புகுத்தணும்னு சொன்னாங்க. இதுல மெக்காலேவோட 1835 குறிப்பு மெக்காலேஸ் மினிட் ரொம்ப பிரபலமாச்சே. ஆமா, மெக்காலே குறிப்பு ஆங்கில வழி கல்விக்கு ஆதரவா ஒரு தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுத்தது. அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. எப்படி சொல்றது, ரத்தத்திலையும் நிறத்திலையும் இந்தியாரா, ஆனா விருப்பத்துல கருத்துல ஒழுக்க நெறியில அறிவுல ஆங்கிலேயரா இருக்கிற ஒரு வர்க்கத்தை உருவாக்கணும். இது அவங்க நிர்வாகத்துக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சாங்க. இது ஒரு பக்கம் நவீன அறிவியல் மேற்கத்திய சிந்தனைகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாலும் இதோட நோக்கம், அதாவது இந்தியர்களை மனதளவுல ஆங்கிலேயரா மாத்துறது பெரிய விவாதத்துக்குரியது. இது நம்ம கல்வி முறையிலையும் சமூகத்திலையும் ஒரு ஆழமான நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இது அந்த கல்வி முறையோட முக்கியமான பலவீனம், அதோட காலனித்துவ நோக்கம். இந்த விவாதங்களுக்கு நடுவுல தான் 1854 சர் சார்லஸ் வுட்டோட கல்வி அறிக்கை வருது. இத இந்திய கல்வியின் மகாசாசனம்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி? அதுல அப்படி என்ன சிறப்பு? அது உண்மையிலேயே ஒரு விரிவான அமைப்பு ரீதியான திட்டம். அது வரைக்கும் துண்டு துண்டா இருந்த கல்வி முயற்சிகளை ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வர முயற்சி பண்ணுச்சு. இதுதான் அதோட பெரிய பலம். தொடக்க கல்வி தாய்மொழியில இருக்கணும். உயர்நிலை பள்ளிகள்ல ஆங்கிலமும் பிராந்திய மொழியும் இருக்கலாம், ஆங்கிலோ வர்னாக்கிலா. அதுக்கு மேல பல்கலைக்கழகங்கள்னு ஒரு படிநிலைய பரிந்துரை செஞ்சது. லண்டன் பல்கலைக்கழக மாதிரியில பம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ்ல 1857 பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிச்சாங்க. ஓ, அப்படியா? தகுதியான தனியார் பள்ளிகளுக்கு மானிய உதவி திட்டம், அதாவது அரசு நிதி உதவி வழங்குற திட்டம் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு மாகாணத்திலையும் பொது கல்வித்துறைய ஒண்ணு உருவாக்கி கல்விய முறைப்படுத்தணும்னு சொன்னாங்க. மொத்தத்துல இந்தியாவுல ஒரு நவீன கல்வி நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குனதுல வுட் அறிக்கைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அப்போ வுட் அறிக்கை ஒரு அடித்தளம் போட்டது. அதுக்கப்புறம் ஹண்டர் கல்வி குழு 1882, அது என்ன செஞ்சது? அதோட கவனம் எதுல இருந்துச்சு? ஹண்டர் குழு முக்கியமா வுட் அறிக்கை எப்படி செயல்படுதுன்னு ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பா தொடக்க கல்வி மேல அதிக கவனம் செலுத்தினாங்க. தொடக்க கல்வியோட நிர்வாக பொறுப்பை அப்ப உருவாக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளான மாவட்ட வாரியங்கள், நகராட்சிகள் கிட்ட கொடுக்கலான்னு பரிந்துரை செஞ்சாங்க. ஓஹோ, இது கல்வியை இன்னும் பரவலாக்க, உள்ளூர் அளவுல நிர்வகிக்க ஒரு முயற்சி. இது ஒரு வகையில நிர்வாக பரவலாக்கலுக்கு உதவியது. பிரிட்டிஷ் கால கல்வியோட பலம்னு பார்த்தா ஒரு தேசிய அளவிலான அமைப்பு ரீதியான கட்டமைப்பை உருவாக்குனது. ஆனா பலவீனங்கள்னு பார்த்தா அதோட காலனித்துவ நோக்கங்கள், ஆங்கிலத்துக்கு கொடுத்த அதீத முக்கியத்துவம், இந்திய மொழிகளையும் பாரம்பரிய அறிவையும் ஓரங்கட்டினதுன்னு சொல்லலாம். இதோட தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கல்வி சூழல்ல இருக்கு. சரி சரி, இப்ப நாம பெண் கல்வி பத்தி கொஞ்சம் பேசுவோம். ஆரம்பத்துல இது ரொம்பவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. உண்மைதான். பாரம்பரிய சமூக அமைப்புல பெண் கல்விக்கு பெரிய முக்கியத்துவம் இல்ல. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல இது மாற ஆரம்பிச்சது. இதுல கிறிஸ்தவ மிஷனரிகளோட பங்கு முக்கியமானது. 1819 கல்கத்தால பெண்களுக்கான ஒரு சங்கம் மூலமா முதல் பள்ளி ஆரம்பிச்சாங்க. இதோட சேர்ந்து இந்திய சமூக சீர்திருத்தவாதிகளோட பங்கு ரொம்ப பெருசு. உதாரணமா ஜோதிராவ் பூலேவும் அவங்க மனைவி சாவித்ரிபாய் பூலேவும் 1848 பூனேல பெண்களுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினது ஒரு புரட்சிகரமான விஷயம். நிறைய எதிர்ப்புகளுக்கு நடுவுல அவங்க அதை செஞ்சாங்க. இந்த சமூக சீர்திருத்தவாதிகளோட முயற்சிகள் ஒரு பக்கம் இருக்க, அரசாங்கத்தோட கொள்கைகள், அதாவது வுட் அறிக்கை, ஹண்டர் குழு மாதிரி விஷயங்கள் பெண் கல்வியை ஆதரிச்சுதா? ஆமா, வுட் அறிக்கை பெண் கல்விக்கு ஆதரவு தெரிவிச்சது. ஹண்டர் குழு இன்னும் ஒரு படி மேல போய் தொடக்க கல்வி, உயர்நிலை கல்வி ரெண்டுலயும் பெண்களுக்கு தனி பள்ளிகள், அவங்களுக்கு உதவி தொகையெல்லாம் கொடுக்கணும்னு பரிந்துரை செஞ்சது. சார்ல்ஸ் வுட்டோட முயற்சியால கல்கத்தால ஆரம்பிக்கப்பட்ட பெத்தூன் பள்ளி 1849 பெண் கல்வி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காற்றுச்சு. அதே மாதிரி பேராசிரியர் TK கார்வே 1916 பூனேல ஆரம்பிச்ச முதல் மகளிர் பல்கலைக்கழகம் SNDT விமென்ஸ் யூனிவர்சிட்டி ஒரு பெரிய மைல்கல். தமிழ்நாட்டிலையும் தஞ்சை மன்னர் சரபோஜி பெண் கல்விக்காக பள்ளிகள் நடத்தினதாக குறிப்புகள் இருக்கு. மிஷனரிகளோட பங்கும் அதிகம்.
1923 கணக்குப்படி அன்றைய மெட்ராஸ் மாகாணத்துல மட்டும் சுமார் 12,500 ஆரம்ப பள்ளிகளும் 84 உயர்நிலை பள்ளிகளும் இருந்திருக்கு. இது பெண் கல்வியில ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டுது இல்லையா? இது ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கான கருவியா பார்க்கப்பட்டது. பெண்களை பொது வழிக்கு கொண்டு வர்றது, அவங்களுக்கு உரிமைகளை பெற்று தர்றதுன்னு ஒரு பெரிய நோக்கத்தோட இது இணைஞ்சிருந்தது. இது இந்த காலகட்டத்தோட ஒரு பலம். கல்வி சமூக மாற்றத்துக்கு ஒரு கருவியா பயன்பட்டது. ஆனா இந்த முன்னேற்றம் ரொம்ப மெதுவா பல தடைகளை தாண்டி தான் நடந்துச்சு. அது ஒரு பலவீனம். இதோட தாக்கம் என்னன்னா, பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா கல்வி கற்று பொது வாழ்க்கைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சமூக நிலை உயர தொடங்குச்சு. சரி, இப்ப நாம சுதந்திர இந்தியாவுக்கு வருவோம். சுதந்திரம் கிடைச்ச பிறகு தேசத்தை கட்டமைக்கிறதுல கல்விக்கு ஒரு மையமான பங்கு இருக்கும்னு நம்பினாங்க இல்லையா? அதனாலதான் நிறைய கல்வி குழுக்கள்லாம் அமைச்சாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு பல்கலைக்கழக கல்வி 1948, டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார் குழு இடைநிலை கல்வி 1952, அப்புறம் ரொம்ப முக்கியமா டாக்டர் கோத்தாரி குழு கல்வியும் தேசிய வளர்ச்சியும் 1964-66. இவங்களோட பரிந்துரைகள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? ஆமா, சுதந்திர இந்தியாவுல கல்விக்கு மிக உயரிய இடம் கொடுக்கப்பட்டது. குறிப்பா கோத்தாரி குழுவோட அறிக்கை ரொம்ப விரிவானது, தொலைநோக்கு பார்வை கொண்டது. இன்னைக்கு நாம பாக்குற இந்த 10+2+3, அதாவது 10 வருஷம் பள்ளி படிப்பு பிளஸ் 2 வருஷம் மேல்நிலை படிப்பு பிளஸ் 3 வருஷம் பட்ட படிப்பு, இந்த முறைக்கு அடிப்படையே கோத்தாரி குழுவோட பரிந்துரை தான். அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கைகள் 1968லயும் 1986லயும், இது 1992ல திருத்தப்பட்டது வந்துச்சு. கல்விய எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிற நோக்கத்துல திட்டங்கள் வந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சமக்ர சிக்ஷா திட்டம் இருக்கு. இதெல்லாம் கொள்கை அளவில பெரிய முயற்சிகள். இதுல ரொம்ப முக்கியமானது 2009ல வந்த கல்வி உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், RTE. 6லிருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இலவசமா கட்டாயமா கல்வி கொடுக்கறது அடிப்படை உரிமைன்னு இந்த சட்டம் சொல்லுச்சு. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றம் இல்லையா? மிகப்பெரிய மாற்றம். சட்ட ரீதியா ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி கிடைக்கணும்னு உறுதி செஞ்சது இந்த சட்டம். இந்த மாதிரி தொடர்ச்சியான கொள்கைகள் திட்டங்களோட விளைவா நாம பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியுது. உதாரணமா எழுத்தறிவு விகிதம் 1951ல வெறும் 18.33% மக்கள் தான் எழுத்தறிவு பெற்றிருந்தாங்க. ஆனா 2011ல இது 74.04% உயர்ந்திருக்கு. குறிப்பா பெண்களோட எழுத்தறிவு 1951ல வெறும் 8.9% இருந்து 2011ல 65.5% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது பிரமிக்க வைக்கிற வளர்ச்சி. அதே மாதிரி உயர்கல்வியில சேர்றவங்களோட எண்ணிக்கையும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, GER, அதாவது தகுதியுள்ள வயசுல எத்தனை சதவீதம் பேர் காலேஜுக்கு போறாங்கிறதும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. இதெல்லாம் சுதந்திர இந்தியாவின் கல்வி பயணத்தோட முக்கியமான பதங்கள். கல்வியை அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போனது, ஜனநாயகப்படுத்தினது இதோட பெரிய தாக்கம். இந்த புள்ளி விவரங்கள் கேட்கும்போது பெருமையா இருக்கு. ஆனா எல்லாமே சரியாயிடுச்சா? இன்னும் சவால்கள் இருக்கத்தானே செய்யுது. இந்த ஆதாரங்கள்ல அத பத்தியும் குறிப்புகள் இருக்கு. நிச்சயமா இருக்கு. சவால்கள் இல்லாம இல்ல. எழுத்தறிவு சதவீதம் உயர்ந்திருந்தாலும் கல்வியோட தரம் அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அரசு பள்ளிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் நடுவுல தரம் வசதிகள்ல பெரிய இடைவெளி இருக்கு. கிராமப்புற நகர்ப்புற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. சில சமூகங்களை சேர்ந்த குழந்தைங்க, விளிம்பு நிலை மக்கள் கல்வியை தொடர்றதுல இன்னும் நிறைய தடைகள் இருக்கு. கொள்கைகள் நல்லா இருந்தாலும் அதை சரியா முழுமையா நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு எதிர்கொள்ற முக்கியமான பலவீனங்கள். கொள்கைக்கும் கள யதார்த்தத்துக்கும் உள்ள தூரம் இன்னும் அதிகமா இருக்கு. இதை சரி பண்றதுதான் இப்போதைய பெரிய சவால். ஆகா, குருகுலம்ல ஆரம்பிச்சு இடைக்காலம், ஐரோப்பியர் வருகை, பிரிட்டிஷ் காலம், சுதந்திர இந்தியா, கல்வி உரிமை சட்டம்னு இந்த நீண்ட பயணத்துல இந்திய கல்வி பல மாற்றங்களை சந்திச்சிருக்கு. அதோட நோக்கங்களும் மாறிக்கிட்டே வந்திருக்கு. ஆரம்பத்துல ஆன்மீக விடுதலை, தத்துவ ஞானம் இருந்தது. அப்புறம் நிர்வாக திறமை, காலனித்துவ ஆதரவு, தேசத்தை கட்டமைக்கிறது, கடைசியா அடிப்படை உரிமைன்னு நோக்கங்கள் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. மிகச் சரியா தொகுத்து சொன்னீங்க. இந்த நீண்ட பயணத்தோட பலன்களா எதை சொல்லலாம்னா, நாடு முழுக்க பறந்து விரிஞ்சிருக்கிற கல்வி நிறுவனங்களோட வலைப்பெண்ணல், கொள்கை அளவிலான ஒரு வலுவான கட்டமைப்பு, கல்வி ஒரு அடிப்படை உரிமைங்கிற அரசியலமைப்பு உத்தரவாதம், கணிசமா உயர்ந்திருக்கிற எழுத்தறிவு,
பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் சேர்ந்திருக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை, இதெல்லாம் சொல்லலாம். அதே நேரத்துல பலவீனங்கள்னு பார்த்தா, வரலாற்று ரீதியா தொடர்ற சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளோட தாக்கம் இன்னமும் கல்வியில எதிரொலிக்குது. கல்வியோட தரம் பத்தின கவலைகள், கொள்கைகளை செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்கள், எல்லாருக்கும் சமமான தரமான கல்வி கிடைக்கிறத உறுதி செய்யறதுல இருக்கிற தடைகள், இதெல்லாம் முக்கியமான பலவீனங்கள். அப்போ நீங்க இந்த உரையாடல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னா, இன்னைக்கு நம்ம கல்வி முறையில இருக்கிற பிரச்சனைகளையோ வெற்றிகளையோ தனியா பார்க்காம அதோட நீண்ட வரலாற்று பின்னணியோட சேர்த்து புரிஞ்சுக்க இந்த ஆய்வு உதவும். கல்விங்கிறது ஒரு நிலையான விஷயம் இல்ல, அது அந்தந்த காலத்தோட சமூக அரசியல் பொருளாதார நோக்கங்களையும் போராட்டங்களையும் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. நாம கடந்து வந்த பாதை தெரிஞ்சாதான் இனி போக வேண்டிய பாதையை சரியா திட்டமிட முடியும். சரி, இவ்வளவு விஷயங்களை பார்த்தோம். குருகுலத்தோட நோக்கத்துல இருந்து நிர்வாக திறமை, தேச வளர்ச்சி, அடிப்படை உரிமைன்னு கல்வியோட இலக்குகள் மாறிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. வேகமா மாறிட்டு வர்ற இந்த உலகத்துல எதிர்கால இந்தியாவை வலுவா உருவாக்கணும்னா நம்ம கல்வி முறையோட முதன்மையான நோக்கம் இனிமே என்னவா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? நல்ல வேலை கிடைக்கிற திறமையை வளர்க்கறதா, இல்ல விமர்சன ரீதியா சிந்திக்கிற சமூக பொறுப்புள்ள சமத்துவத்தை மதிக்கிற குடிமக்களை உருவாக்குறதா, இல்ல வேற ஏதாவது முக்கியமா? இதை யோசிச்சு பாருங்க.